கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக தினம்தோறும் கொஞ்ச நேரம் செய்தியை கேட்டு ஜெபிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். அதிகால வேளையிலே தினம்தோறும் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். புதிய நாளுக்காக வேதத்தை தியானித்து அதையும் தொடர்ந்து கேளுங்கள். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்கள். இந்த சந்ததியார் மறுஜாதியரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலே தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். இப்ப இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று. சில குடும்பம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மறுஜாதியோடு கலந்து, அதாவது விக்கிரத்துல உள்ள சில காரியங்களோடு கலந்து விக்கிரத்துக்குள்ள போய் சிக்கி கொண்டு, இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியார் எல்லாம் விட்டு பிரிந்து எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பம் கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவே மெய்யான தேவன், கர்த்தரே தேவன், அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால், நம்ம வாழ்க்கையிலே நமக்கும் தேவனுக்கும் நடுவிலே தேவையில்லாமல் எந்த ஒரு நபர் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது. என் இருதயம் பரலோகத்துள்ள தேவனை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் என் இருதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியம் இருக்கக்கூடாது. நைட் நேரத்திலே தற்கொலை எண்ணங்கள் என்ன காரணம்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இப்ப 2 வசனம் எடுத்திருக்கேன். நைட் நேரத்தில் நம்ம தியானிக்கும். ஒரு வாலிப பிள்ளை, ஒரு வாலிப பையன், எனக்கு வாழ பிடிக்கல அப்படிங்காங்க. என்ன காரணம்? அப்படி என்ன நடந்துச்சு? அவங்க பேர்ல ஒரு 50 லட்ச ரூபா கடன் இருக்கா? அப்படிலாம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவங்க யாரோ ஒரு ஃப்ரெண்டு, கூட இருக்கிற யாரோ ஒரு நபர், அவங்க ஃபோன் பேசல, அவங்க கொஞ்ச நேரம் பேசல, அவங்க ஒரு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளல அப்படின்னாலே இவங்களுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமை போல, மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமை போல, மன அழுத்தத்திலே நைட்டு சாப்பிட மாட்டாங்க. அப்படியே வீட்டுக்குள்ள போய் அப்படியே அமைதியா ஒரு ஓரமா உட்காந்து, ஏன்டா அவ பேசல, ஏன்டா அவன் பேசல அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, இவங்க இருதயம் வேற எங்கேயோ ஒரு இடத்துல கான்டாக்டா இருக்கு. இருதயம் இந்த உலகத்துள்ள காரியத்தோடு ஒட்டி கொண்டிருக்கு. அதனாலதான் நைட் நேரத்துல படுத்து, சில குடும்பத்துல படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணீர் வடிப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க யார்கிட்டயோ பழகிருப்பாங்க. அது நல்லவங்களா இருக்கலாம், கெட்டவங்களா இருக்கலாம். அவங்க ஒரு நாள் பேசல அப்படின்னா இவங்களுக்கு அவ்வளோ ஃபீலிங்கா இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த உலகத்துல சில காரியத்தோடு கனெக்டிங். அவங்க பார்த்தா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, விக்கிரத்துக்குள்ள இருப்பாங்க, அசுத்தத்துக்குள்ள இருப்பாங்க, மதுபான அடிமையில இருப்பாங்க, போதை அடிமையில இருப்பாங்க, கஞ்சா பழக்கத்துல இருப்பாங்க, தவறான தொடர்புல இருப்பாங்க, தவறான ஒரு நபரா இருப்பாங்க. இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியார் எல்லாம் விட்டு பிரிந்து, மறு ஜாதியார் எல்லாம், அந்த வேர்ட் ரொம்ப நிப்பாட்டி நிதானமா வாசித்தாதான் நம்ம வாழ்க்கையிலே எனக்கும் இயேசுக்கும் உள்ள அந்த தொடர்பு எப்படி இருக்கு, அதுக்கு ஊடையில வேற ஏதாவது நம்மளை ஆப்ரேட் பண்ணுதா, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்.
இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து. இப்ப இந்த இரவு நேரத்திலே இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், ஊழியத்தில் வரும்போது எல்லாவற்றையும் விட்டு பிரிந்து 40 நாள் பாஸ்டிங் போட்டேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டு தேவன்ட்ட என்ன சொன்ன தெரியுமா? நான் பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும், நான் பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும். பரலோகத்துக்கு வரும்போது கோடிக்கணக்கில் ஆத்துமா கொண்டு வரணும். கையை வீசிட்டு பரலோகத்துக்குள்ள வரக்கூடாது, சும்மா வரக்கூடாது. நான் பரலோகத்துக்குள்ள வரும்போது ஆத்துமாவோட வரணும். சரி, அந்த 40 நாள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா கேட்கப்பட்டுச்சு. எதனால கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா, உலகத்தையே வெறுத்து, உலகத்துல காரியத்தை வெறுத்து, தேவையில்லாத எல்லாவற்றையும் வெறுத்து. நல்லா யோசித்து பாருங்களேன், நம்மள்கிட்ட பழகிறதுக்கு முன்னாடி நல்லா பழகுவாங்க. பழகி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க இவ்வளவு தானே அப்படின்னு சொல்லி நம்மளை போய் வெளியில போய் தப்பா பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த உலகமா இருக்கு. இந்த உலகத்துக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மள்கிட்ட பழகுறாங்க, அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு, அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு, இவன் இப்படி தானே, இவ இப்படி தானே அப்படின்னு சொல்லி நம்மளை போய் தேவையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு குடும்பம் கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? என்னுடைய முழு இருதயம் யாரோட இருக்கு? ஏன்னா சில குடும்பத்துல நைட் நேரத்துல ஜெபிக்கிறீங்க, ஆனால் இருதயத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. அதை எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, சில வாலிப பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. வாலிப பையன் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. நிறைய குடும்பத்துல இந்த பிரச்சனை கிடக்கு. என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும் போதுதான் சமாதானம். நான் கர்த்தரை பணிந்து கொள்ளணும் அப்படின்னா என் இருதயத்துக்குள்ள இந்த உலகத்துல எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த செய்தி பேசும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. ஒவ்வொரு மாசமும் பேங்க் லோன் அடைக்கணும். வீட்டு வாடகை இருக்கு, கடை வாடகை இருக்கு, பிள்ளைகள் படிக்கணும், வீட்டுல ஜாமான்லாம் வாங்கி போடணும், நிறைய தேவை இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு வீட்டுல. சில குடும்பத்துல வயசாயிருக்கும், மாத்திரைக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அப்படியும் சில குடும்பங்கள் இருக்கு. ஃபைனான்ஸ்ல போயிட்டு இருக்கு, ஹோம் லோன், பிஸ்னஸ் லோன், பர்சனல் லோன், விவசாய லோனு, ஏகப்பட்ட லோன் வச்சிருக்காங்க. இப்போ இவங்க இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கும். என்னன்னு சொல்லி கேட்டா, ஒருவேளை பணம் கொஞ்சம் கம்மியா வந்துட்டு அப்படின்னா அவங்க இருதயம் ஃபுல்லா துக்கத்தினால இருக்கு. உலக கவலை அப்படின்னு நம்ம சொல்றோம். மாசம் மாசம் டியூ கட்டலன்னா ஃபோன் கால் வரும், நீங்க ஏன் கட்டல, நாளைக்கு கட்டிருங்க அப்படிம்பாங்க. இப்படி கடன் எந்தெந்த வீட்டுக்குள்ளலாம் இருக்கோ அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காரியத்துல ஒரு வேதனையில சில நேரத்துல பல காரியங்களை யோசிச்சுட்டு இருப்பாங்க. சில ஜெபகுறிப்பு வரும்போது சொல்லுவாங்க, பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்க நான் ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டேன், 20 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டேன். நான் உடனே கேட்பேன், எதுக்கு அவ்வளவு கடன் வாங்குனீங்க? இல்லை, நாங்கள் இவ்வளவு பேசியிருந்தோம், இவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம், நல்ல மாப்பிள்ளை, அதனால இவ்வளவு பேசினோம் அப்படிம்பாங்க. கடனை வாங்கி கல்யாணம் முடிச்சு அந்த பிள்ளைய அனுப்பியிருந்தாங்க. கல்யாணம் முடிச்சு போனதுக்கப்புறம் அந்த பிள்ளை போன்ல கூட பேச மாட்டேங்குது. என்னன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பிள்ளை பேச மாட்டேங்குது. ஒரு பக்கம் பார்த்தா 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா கடன், இன்னொரு பக்கம் பார்த்தா கல்யாணம் முடிச்சு கொடுத்த அந்த பிள்ளை பேச மாட்டேங்குது. நிறைய தாய்மார்கள் கண்ணீரோட இருப்பாங்க. இரவு இடத்துல செய்தி என்ன அப்படின்னா, மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து. என்னுடைய வாழ்க்கையிலே நான் வியாபாரத்துல இருக்கும்போது 55 லட்ச ரூபாய் நஷ்டப்பட்டேன். அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, என் கூட ஒரு நபர் இருந்தார். அந்த நபர் விக்கிரத்தில் உள்ள ஒரு நபர். அவரு சொல்லக்கூடிய சில ஆலோசனைகளை கேட்பேன். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு மாந்திரியம் பண்ணி என் கையில இருந்து பணம் வாங்கிட்டு இருந்திருக்காரு. கர்த்தருடைய கிருபையினாலே
பரிசுத்தவான்கள் எனக்கு ஜெபம் பண்ணி அந்த கட்டை உடைச்சதுக்கு அப்புறம் வெளியில வரும்போது தெரிஞ்சது, இந்த மனுஷன் எனக்கு மாந்திரியம் செழிப்பா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ₹1 இல்ல, ₹2 இல்ல, என் கையில இருந்து 13 லட்சம் கிட்ட வாங்கியிருக்கான். நான் சொல்றேன் எப்போ அப்படின்னா 2015க்கு அந்த ஸ்டேஜுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கிட்ட 13 லட்சம் வாங்கியிருக்கான். ஆனா 2025ல் அதை யோசித்து பார்த்தா என்ன நடந்துச்சு அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் மறு ஜாதியோடு பழகும்போது, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியோடு ஐக்கியமா இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையிலே முதல்ல சாபத்துக்குள்ளே இருப்பாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் சாபத்துல வாழ்ந்திருக்கேன். அதனால நான் உண்மையாவே சொல்ல முடியும். நான் வாழ்ந்திருக்கேன். கையில ₹1 இல்லாம நடுரோட்ல நின்றுருக்கேன். வியாபாரத்துல நஷ்டம், மாந்திரியத்துல கட்டப்பட்ட நிலைமை, விக்கிரத்துக்கு அடிமை, மனுஷனுக்கு அடிமை. அவன் சொன்னதுதான் பிடிக்கும், வீட்டுல சொன்னா கேட்க மாட்டேன். அப்ப என்ன காரணம் அப்படின்னா மறு ஜாதி. என்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்டும் கிடையாது. நான் வியாபாரத்துல இருக்கும்போது ஆலோசனை கேட்கிறேன் அப்படின்ட்டு அவங்க மாந்திரியம் பண்ணி 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 பணம் வாங்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஃப்ரெண்டு சொல்லி பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. நம்மளுடைய ஆலோசனை நமக்கு கர்த்தர் தந்தா நலமா இருக்கும். நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்து அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கை இருந்தால் நலமா இருக்கும். இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியார் எல்லாம் விட்டு பிரிந்து, இப்போ நம்ம நைட் நேரத்துல ஜெபிக்கணும் அப்படின்னா நம்ம செல்போன்ல தேவையில்லாத ஒரு போன் கான்டாக்ட் இருக்கக்கூடாது. நம்ம இருதயத்துக்குள்ள தேவையில்லாத ஒரு நபரோ இல்ல ஒருத்தங்களோ உள்ள என்டர் ஆகக்கூடாது. நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் இருக்கணும் அப்படின்னா 103ஆம் சங்கீதம் 1-2 ஆகிய வசனங்களிலே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தணும் அப்படின்னா ஆத்துமாவுக்குள்ள வேற ஒரு காரியம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம இருதயத்துக்குள்ள நிறைய காரியத்தை வச்சுட்டு நம்ம தேவனை தொழுது கொள்ளணும் அப்படின்னா இதயத்துக்குள்ள ஃபுல்லா பாரமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இதயத்துக்குள்ள தேவையில்லா ஏதோ ஒரு காரியம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அப்ப கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அப்ப இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே யாரெல்லாம் ஜெபிக்கன்னு சொல்லி ஆசைப்பட்டு இரவும் போலுமாக செய்தி கேட்கிறீங்களோ, தேவையில்லாமல் எங்கெல்லாம் போய் சிக்கிட்டு இருக்கிறோம். ஃப்ரெண்டு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. வீட்டுல மனைவி இருப்பா, அம்மா அப்பா இருப்பாங்க. கணவர் பார்த்தா யார் வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. என் வாழ்க்கையில நான் அப்படி இருந்திருக்கேன். வியாபாரத்துல இருக்கும்போது எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை வச்சு நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி, ஆவிக்குரிய நிலைமையில எப்போ எனக்கு இந்த கிருபை கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்து கர்த்தர் எனக்கு போதும், கர்த்தர் எனக்கு போதும், எனக்கு கர்த்தர் போதும், அந்த ஸ்டேஜுக்குள்ள என்னுடைய வாழ்க்கை வரும்போது எனக்கு அந்நிய பாஷை கிஃப்ட் கொடுத்தாரு, வேதத்தை தியானிக்கிற கிஃப்ட் கொடுத்தாரு, நிறைய கிஃப்ட் கொடுத்தாரு. அதெல்லாம் எப்படி அப்படி சொல்லி பார்க்கும்போது நான் அந்த உலகத்துல காரியத்தெல்லாம் வெறுத்துட்டேன், வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன். எங்க வீட்டுல டிவி இல்லை. என்ன காரணம் தெரியுமா? வெறுக்கும்போது எல்லாவற்றையும் வெறுத்துட்டேன். எனக்கு இயேசு கிறிஸ்து போதும், எனக்கு இயேசு கிறிஸ்து போதும்.
சுவிசேஷம் அறிவிக்கணும், தேவனோட வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும். அவ்வளவுதான். இதயத்துக்குள்ளே என்ன பாரம் இருந்துச்சு அப்படின்னா, தேவனோட வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும். இரவு நேரத்தில் இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து, இப்ப நீங்க யோசித்து பார்க்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன செய்யறோம், எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். தேவையில்லாமல் வீட்டுக்குள்ள என்னென்ன காரியம் இருக்கு. 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிவி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க, நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, படம் பார்த்துட்டு இருப்பாங்க. 5-6 மணி நேரம் வேஸ்ட் ஆயிட்டு அப்படின்னா இவங்க எப்படி கர்த்தரை தொழுது கொள்வாங்க? யோசித்து பாருங்களேன். பகல் நேரம் ஃபுல்லா நல்ல நாடகம் பார்க்கறது, இஷ்டம் போல அப்புறம் செல்போன் எடுத்து யார்ட்டையோ பேசிட்டு இருக்கிறது. ஏன்னா இப்ப நிறைய வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பணிந்து கொண்டாருன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா அதுக்கு முந்தின ஸ்டேஜ் என்ன? மறு ஜாதியார் எல்லாம் விட்டு பிரிந்து உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருந்தால் ஆசீர்வாதம். இதே நமக்கு நைட் நேரத்துல இந்த செய்தி நம்ம தியானிக்க வேண்டியது அப்படின்னா, நைட் நேரத்துல நிறைய குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, வீட்டுல ஒரே சண்டை போட்டு கிடக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, புருஷன் வீட்டுக்கு வருவாரு, அவரு பேசாம செல்போன் எடுத்து ஆன் பண்ணி உட்காந்துருப்பாரு. வீட்டுல அம்மாமார் பார்த்தா நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. பிள்ளை பார்த்தா, அம்மா சாப்பாடு போடுமா அப்படின்னா கொஞ்சம் போற அப்படிம்பாங்க. ஏன்னா வீட்டுல நாடகம் ஓடிட்டு இருக்கும். கணவர் பார்த்தா செல்போன் எடுத்து வச்சிருப்பாரு. இப்படி ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும்? அப்ப பெரியவங்க எப்படி வாழணும்? இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியார் எல்லாம் விட்டு பிரிந்து, வீட்டுல குடும்ப ஜெபம் இல்லை, பாட்டு படிச்சு ஜெபிக்க நேரம் இல்லை, தேவனை தேட மாட்டுக்காங்க. தேவனை தேடுனா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம்ப்பா. நான் பைபிள் ஃபுல்லா கையில் எடுத்து வாசித்து பார்த்ததில்ல. என் இருதயத்துக்குள்ளே உலக கவலை வந்தால் என்னோட ஆவிக்குரிய நிலைமை ரொம்ப மோசமாயிரும். ஐஸ்வர்யத்தின் மேல போயிட்டு அப்படின்னா என்னோட ஆவிக்குரிய நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். வசனத்தை கேட்ட உடனே பொல்லாங்கன் வந்து என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம வசனத்தை கேட்கிறோம், அதுக்கப்புறம் உலக கவலை வருதா, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வருதா, இதெல்லாம் கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்கணும். உங்க இருதயம் தேவனோடு தொடர்பு கொண்டால் ஆசீர்வாதம். உங்க இருதயத்துக்குள்ளே இந்த உலகத்துள்ள காரியங்கள், அதாவது மறு ஜாதியார் எல்லாம் விட்டு பிரிஞ்சு சொல்லி போட்டிருக்கு. தேவையில்லாத காரியங்களை உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டில் உள்ள கதையை உட்காந்து யோசிப்பாங்க, சொந்தக்காரங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. மறு ஜாதியார் எல்லாம் விட்டு பிரிந்து நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் என்னுடைய கனெக்டிங் எல்லாமே பரலோகத்தை சார்ந்திருக்கா, இல்ல இந்த உலகத்துல தேவையில்லாம பல மணி நேரம் எதுலையாவது அடிமையா கிடக்குறோமா? ஏன்னா சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, மறு ஜாதியார் என்று எழுதப்பட்டிருக்கு. வேற சந்ததியோடு போய் பழகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அந்நிய நோகத்துல போய் பழகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை அறியாத பிள்ளைகளோட போய் பல மணி நேரம் உட்கார்ந்து தேவையில்லாத இந்த உலக வீணான வார்த்தைகள், வீணான காரியங்கள், உலகத்தில் உள்ள மோக காரியங்கள், அசுத்தமான காரியங்களை போய் பல மணி நேரம் பேசி, அப்புறம் இவங்க கரைப்பட்டு, இவங்களோட ஆவி கரைப்பட்டு, அப்புறம் ஆத்துமா கரைப்பட்டு, சரீரம் கரைப்பட்டு, அப்புறம் படுத்து தூங்கும்போது பார்த்தா கெட்ட ஜோபனை வந்துருக்கும். என்ன காரணம்? அங்க மறுஜாதியை விட்டு பிரியலன்னு அர்த்தம். நைட் நேரத்திலே நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, மறுஜாதியை விட்டு பிரிஞ்சாச்சா பிரியலையா? பிரிந்தால் நம்ம கர்த்தரை பணிந்து கொள்ளும் போது நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இல்ல பிரதர், நான் இயேசுவையும் தேடுவேன், எனக்கு ஃப்ரெண்டும் முக்கியம், எனக்கு அவங்களும் முக்கியம், அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம், எல்லாம் முக்கியம், எல்லாம் முக்கியம், எல்லாம் முக்கியம்னா அப்படியே போயிடுறேன்.
அதையே அப்படி சொல்ல வேண்டியது அப்படின்னா, சில குடும்பத்திலே மறுஜாதியை விட்டு பிரியாமல் அங்க கான்டாக்ட்லயே இருப்பாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது செல்போன்ல ரிங் அடிச்சுன்னா செல்போன் அதுக்கு தான் முக்கியம் சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தாங்க. சர்ச்சுக்குள்ள சர்வீஸ் நடக்கும்போது செல்போன்ல ஒரு போன் கால் வந்துச்சு அப்படின்னா சர்ச்சை விட்டு வெளியில போய் போன் பேசுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு எது முக்கியமா இருக்கு அப்படின்னா அந்த போன் கால் தான் முக்கியமா இருக்கு. இந்த கடைசி காலம் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை. கர்த்தரை நாம் பணிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம இருதயத்துக்குள்ளேயோ தேவையில்லாத ஏதாவது காரியம் இருக்கா? மறுஜாதியாருடைய அந்த அந்நிய கிரியனுடைய காரியங்கள் இருக்கா? அடுத்தவனுடைய காரியங்கள் இருக்கா? விக்கிரத்தினுடைய காரியங்கள் இருக்கா? மனுஷனுடைய காரியங்கள் இருக்கா? சடங்காச்சாரத்தினுடைய காரியங்கள் இருக்கா? இதெல்லாம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம கர்த்தரை பணிந்து கொள்ளும் போது நம்ம குடும்பம் உடனே ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால கொஞ்சம் சேர்த்து சொல்லி தரேன். ஒரு குடும்பம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும் அப்படின்னா அவங்க இருதயத்துக்குள்ள தேவையில்லாத எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள் சொல்லி போட்டிருக்கு. தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். இப்ப அதுலயுமே 2 பாயிண்ட் வருது. தங்கள் பாவங்கள் அப்படின்னா நம்ம கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கோம், அந்த பாவத்தை மன்னிங்கப்பா, அது முதல் பாயிண்ட். தங்கள் பிதாக்களின் பாவங்கள் அக்கிரமங்கள் அப்படின்னா அவங்க எதுலலாம் அக்கிரமமா அவங்க எதுலலாம் பாவத்துல வாழ்ந்தாங்க, அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க நமக்கு தெரியாது. அவங்களுடைய அக்கிரமத்தையும் அறிக்கையிட்டார்கள். எங்க அம்மா அப்பா என்ன செஞ்ச பாவம் பண்ணா தெரியலப்பா, எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தையும் மன்னிச்சிருங்க, எங்க அம்மா அப்பா பிதாக்களுடைய அக்கிரமத்தையும் மன்னிச்சிருங்கப்பா, அறிக்கையிட்டார்கள். அப்ப சில குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அறிக்கையிடணும். இந்த கடைசி காலத்துல இந்த கள்ள உபதேசம் சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு. கள்ள ஓநாய்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி இந்த பிரசங்கம் பண்ணுவோம். இப்ப கொஞ்சம் பண்ணல. அவங்களுடைய டீச்சிங்ல என்ன இருக்கும் அப்படின்னா பாவ அறிக்கை பண்ற ஜெபம் அவங்களுக்கு பிடிக்காது. அது கள்ள உபதேசம். அவங்க அந்தி கிறிஸ்துக்கு வேலை பார்ப்பாங்க. பாவ அறிக்கை அப்படின்னாலே பிசாசுக்கு பிடிக்காது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக நம்ம போகணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலே மறுஜாதியார் எல்லாம் விட்டு பிரிந்து தேவையில்லாத ஏதாவது இடத்துல நம்ம சிக்கி கொண்டிருக்கிறோமா, தேவையில்லாம நம்ம எங்கேயாவது போய் பேசிட்டு இருக்கிறோமா? ஏன்னா சில குடும்பத்துல மனுஷன்ட்ட போய் பழகி லாஸ்ட் வீணான காரியங்களை கற்றுக்கொண்டு அங்கே இருந்து சில பழக்க வழக்கங்கள் உள்ள வந்துடும். நம்ம வீட்டுக்குள்ள பார்த்தா அந்த கதையை பேசிட்டு இருக்கோம். சில வீட்டுல எல்லாம் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா வெளியில பல இடத்துல போயிட்டு வருவாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல பார்த்தா மறுஜாதியருடைய அங்குள்ள கதைகள், அங்குள்ள காரியங்கள், அங்க கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் வீட்டுல பேசிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. ஆக மொத்தம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆக மொத்தம் ஸ்தோத்திர பலி செலுத்த மாட்டாங்க. ஆக மொத்தம் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க மாட்டாங்க. நான் சொல்ல புரிஞ்சுட்டா? தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். ஐயா நான் செஞ்சது தப்பு, என் வாழ்க்கையில இந்த பாவம் இருக்கு, நான் தான் பாவி, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, எங்க பிதாக்களோட அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டார்கள். வாயை திறந்து அறிக்கையிட்டுட்டாங்க. நாங்க மறுஜாதியர் எல்லாம் விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம்ப்பா, இனிமேல் நான் அவங்கள்ட்ட போய் நாங்க கான்டாக்ட் பண்ண மாட்டோம், இனிமேல் நாங்க அந்த இடத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளு கர்த்தரை பணிந்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு. காலையில் 9 மணிக்கு ஆபீஸ் போகணும் அப்படின்னா குளிக்காம போக முடியாது, எண்ணெய் வைக்காம போக முடியாது, எல்லாத்தையும் கொண்டு போகணும், நல்ல புது ட்ரெஸ் போடணும், அப்பதான் ஆபீஸ்ல போய் உட்கார முடியும்.
ஒரு ஆபீஸ் போறதுக்கே இவ்வளவு செக் பண்றோம். கர்த்தரை பணிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எது முக்கியம் அப்படின்னா மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு விட்டு பிரிந்து அதை விட்டுணும்பா. அதை விட்டு பிரிந்தா மட்டும்தான் நம்ம பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணும்போது தேவன் ஏற்றுக்கொள்வார். இன்னைக்கு சில குடும்பத்துல ஏன் பாவம் தொடருது, அக்கிரமம் தொடருது, மறுபடியும் ஏன் கெட்ட சொப்பனம் வருது, தேவையில்லாத தரிசனம் ஏன் வருது? என்ன காரணம் அப்படின்னா பகல்ல நல்ல சாயங்காலத்துல உட்காந்து நல்ல நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, செத்த நாடகம். சில குடும்பத்துல தேவையில்லாத நாடகத்தை பார்த்து மைண்டுக்குள்ள எதை ஏத்துறோம்? நம்ம இருதயத்துக்குள்ள தேவன் இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத காரியத்துல போய் சிக்கி கொள்ளக்கூடாது. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா 4 பேர் இருக்கிறாங்களா, 4 பேருமே சிந்தனை, யோசனை, நினைவு, இருதயத்துக்குள்ளே என்னத்தை நம்ம யோசிக்கிறோம், இதை செக் பண்ணி பார்த்தாதான் ஆசீர்வாதம். ஏன்னா சில குடும்பத்தை என் குடும்பம் நல்லா இருக்கட்டும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் தலைமுறை நல்லா இருக்கணும், நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம்ப்பா. இப்ப இந்த கடைசி காலத்துல கையில இருக்க செல்போன் போதுமே, வீட்டுல இருக்க டிவி பெட்டி போதுமே, ஒரு பையன் கையில ஒரு டேப்பு இல்ல ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்தா போதுமே, எல்லாரும் அதுல தானே மூழ்கி கிடக்குறாங்க. கையில பைபிள் எடுத்து எத்தனை குடும்பத்துல வாசிக்கிறாங்க? எத்தனை குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க? வீட்டுல ஒரு செல்போன் வாங்கி கொடுங்க, ஒரு பைபிள் வாங்கி கொடுங்க. அந்த பிள்ளைகளு பைபிளை செல்ஃப்ல வச்சுட்டு செல்போனை போய் சார்ஜ் போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு செல்போனை போய் தான் பார்த்துட்டு இருக்கு. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியும். என்னன்னு சொல்லி கேட்டா, செல்போன் பிடிச்சிருக்கு, ஆனா பைபிள் பார்த்தா செல்ஃப்ல அப்படியே இருக்கு. என்னுடைய ஜெபம் பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் எதுல இருக்கு, என்னுடைய தொடர்பு எதுல இருக்கு? மறு ஜாதியார்களிடம் பிரிந்து, மறு ஜாதியார் எல்லாம் விட்டு பிரிந்து எல்லா இடத்தையும் பிரிச்சு வெளியில வந்துடணும். நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த உலகத்துல தேவையில்லாம 2 மணி நேரம் 3 மணி நேரம் போன பேசிக்கிட்டு அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் முழங்கால நின்னா பரலோகத்துக்கு போயிட்டு வந்துடலாம். நம்ம ஜெபம் கேட்கப்பட்டுரும். எத்தனை குடும்பத்துல எத்தனை மணி நேரம் போன் கால், இதையெல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்ப சில காரியத்தை விட்டு வெளியில வந்தா மட்டும்தான் எழுந்திருக்க முடியும். நம்ம வாழ்க்கை எழுப்புதலுக்குள்ள வரணும், இந்த கடைசி காலத்துல எழுப்புதலுக்குள்ள வரணும் அப்படின்னா சில காரியத்தை விட்டு வெளியில வந்தா மட்டும்தான் நம்ம எழுப்புதலுக்குள்ளேயே வர முடியும். நிறைய குடும்பத்துல நம்ம எல்லாரும் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மறு ஜாதியை எல்லாம் விட்டு பிரிந்து வந்துட்டோமா, வந்து நின்றோமா? அவர்கள் எழுந்திருந்து இனிமேல் எனக்கு அவங்களோட தொடர்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். தங்கள் நிலையில் அதுக்கப்புறம் தான் நிக்கிறாங்க. அப்ப அதுவரைய எங்க என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கிறோம், நம்ம எந்தெந்த காரியத்துல அடிமையா இருக்கிறோம், அதெல்லாம் விட்டுட்டு வெளியில வாராங்க. வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாய் கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாண புஸ்தகம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார், தேவன் கொடுத்தார், வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளை கொடுத்தார். அந்த 10 கட்டளை அதுல எங்கெல்லாம் கீழ்ப்படி இல்லை. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா
எல்லாரும் 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 எங்கெல்லாம் நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கோம் அதை யோசித்து பார்க்கணும். பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கு. சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க, பொய் மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா மனம் திரும்பணும். என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இப்ப சில குடும்பத்திலே எங்க பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்படும் போது அவங்க உணர்வடைறாங்க. என்ன உணர்வடைறாங்க அப்படின்னா, அந்த பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளையை வாசிக்கும் போது ஐயோ நாங்க இப்படி வாழ்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அந்த 10 கட்டளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே தேவன் நம்ம இதயத்துல வரணும் அப்படின்னா தேவையில்லாத காரியங்கள் எதெல்லாம் இருக்கு அதை நம்ம கொஞ்சம் நிதானமா யோசித்து பார்க்கணும். பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் இச்சையாதிருப்பாயன்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல எத்தனை காரியங்கள் நம்ம நார்மலா யோசித்து பார்க்கலாம். களவு செய்யாதிருப்பாயாக. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல அடுத்த வீட்டுக்குள்ள சொத்து, அடுத்த குடும்பத்துல காரியங்கள். ஏன் ஒரு குடும்பத்துல கர்த்தரை பணிந்து கொள்ள முடியல அப்படின்னா, அவங்க வீட்டுல கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். பக்கத்து வீட்டுல ஒரு பியானோ வாங்கியிருப்பாங்க, அந்த பியானோவை கொண்டு போய் திருப்பி கொண்டு கொடுத்துடணும். ஏன்னா அது அடுத்த வீட்டுடைய பொருள். கர்த்தருடைய பிள்ளைகளு நமக்கு என்ன இருக்கு அது போதும், அந்த உணர்வு நமக்கு வரணும். அப்ப அப்படி ஒரு குடும்பம் இருக்குமானால் தேவன் அந்த குடும்பத்தை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஏன்னா நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கும் போது ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி ஒரு 3 மணி நேரம் யாதொரு விக்கிரத்தையும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகும் போது விக்கிரத்துக்குள்ள போயிட்டாங்க. அப்போ கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்படும் போது ஒரு ஜாமம் மட்டும் பாவம் பண்ணி பறிக்க பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஐயோ நாங்க விக்கிரத்துக்குள்ள போயிட்டோமே, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, நாங்க புறஜாதியினுடைய அந்த பழக்க வழக்கங்களை நாங்க கற்றுக்கொண்ட எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க சொல்லி தேவனுடைய சமூகத்திலே பாவ அறிக்கை பண்ணி, தேவனுடைய சமூகத்திலே பாவ அறிக்கை பண்ணி இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனை வீட்டுல அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வெளியில இஷ்டம் போல போய் எத்தனை குடும்பத்துல துன்மார்க்கமா போயிருந்தாங்க. அப்ப கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். வீட்டுல வயசானவங்க இருப்பாங்க, இப்படி செய்யாதடா, இது தப்புடா அப்படிம்பாங்க. சில குடும்பத்திலே சின்ன வயசுல கீழ்ப்படிவாங்க, பையன் பெருசாயிருவான், ஒரு 20, 25 வயசு 30 வயசு ஆயிரும். அப்புறம் தண்ணி அடிக்க, அப்புறம் இஷ்டம் போல பாவ பழக்கம். அம்மா அப்பா சொல்லுவாங்க இதை செய்யாத அப்படிம்பாங்க. கர்த்தரை ஒரு குடும்பம் பணிந்து கொள்ளணும் அப்படின்னா தண்ணி அடிக்க கூடாது, கொலை செய்யக்கூடாது, களை வாங்க கூடாது, பிறனுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பைபிள்ல நமக்கு எல்லாமே சட்டம் தான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா மறு ஜாதியார் எல்லா விட்டும் பிரிந்து அதுல எல்லாமே அடங்கிரும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணித்தால் ஆசீர்வாதம். பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். இப்ப இரவு நேரத்துல நம்ம பணிந்து கொள்ளணும்ப்பா. இன்னைக்கு ராத்திரிக்கு வருவோமே, இன்னைக்கு ராத்திரி நான் பாவம் பண்ணி அறிக்கை பண்ணிட்டு, அப்பா இனிமேல் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இனிமேல் பாவம் பண்ண மாட்டேன், எனக்கு தேவையில்லாம இனிமேல் ஃப்ரெண்டு வேண்டாம், நான் இனிமேல் இந்த செல்போனை தேவையில்லாம் பார்க்க மாட்டேன், இப்படி சொல்லி என்னென்ன காரியம் இருக்கோ இது எல்லாம் பாவம் பண்ணி அறிக்கை பண்ணி அடுத்தால 2வது பாயிண்ட், பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அது 2வது பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் அவர்கள் எழுந்து இருந்து, அதுக்கப்புறம் தான் அவங்க எழுந்திருந்து அப்படின்னா அந்த காரியத்துல வெளியில வந்துட்டாங்கன்னு அர்த்தம். தங்கள் நிலையில் நின்றார்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இனிமேல் நம்ம எப்படி வாழணும், இது எல்லாவற்றையும் தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாய் கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம்
வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனை கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அப்ப இரவு நேரத்துல யாரெல்லாம் கர்த்தரை பணிந்து கொள்ள போறீங்களோ, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீங்க தனி ஜெபம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு உண்மையிலே கர்த்தரை பணிந்து கொள்றதுக்கு நம்ம எல்லா விதத்திலையும் ஆயத்தமா இருக்கிறோமா? இல்லை நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கா? இந்த கடைசி காலத்துல இந்த கள்ள உபதேசத்துல பாவ அறிக்கை அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க நேரடியா அவங்க வேற பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தி கிறிஸ்து ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. பைபிள்ல கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினா மட்டும்தான், சில தேவையில்லா கருத்தை விட்டு வெளியில வந்தா மட்டும்தான் நம்ம ஜெபமே பரலோகத்துக்குள்ள போகும். துன்மார்க்கனா வாழ்ந்தாலோ, பாவத்துல வாழ்ந்தாலோ, அக்கிரமத்துல வாழ்ந்தாலோ, களவு செய்தாலோ, கொள்ளையடித்தாலோ, அடுத்த வீட்டுல பொருள் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலோ, அசுத்தமா வாழ்ந்தாலோ, கர்த்தர் பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை இருந்தாலோ, அந்த குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு அவங்க மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் உண்மையா மனம் திரும்பி வந்தா மட்டும்தான், பாவ அறிக்கை பண்ணா மட்டும்தான் ஜெபம் கேட்கப்படும். இரவு நேரத்திலே நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா கர்த்தரை பணிந்து கொள்ள போறோம். நம்ம வாழ்க்கை அவருக்கு முன்பாக எப்படி இருக்கு அதை மட்டும் யோசிப்போம். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லும்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, உலக ரட்சகரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லும்பா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி இந்த பரிசுத்த ஆவியானவர் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லும்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்திலே வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். ஒரு ஜாமம் மட்டும் பாவ அறிக்கை பண்ணி நியாயப்பிரமாணத்துக்கு நாங்கள் எங்கெல்லாம் கீழ்படியில அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பா நியாயப்பிரமாணத்துல நாங்கள் எங்கெல்லாம் வழி விளைட்டுன்னு சொல்லி யோசித்தாங்கப்பா. நாங்க வாழ்ற காலம் கிருபையின் காலம். எங்களுக்காக நீங்க ஜீவனை தந்துட்டீங்கப்பா. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல் எல்லாவற்றையும் சிலுவையில் எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்கப்பா. எங்களுக்காக நொறுக்கப்பட்டீங்கப்பா. எங்களுக்காக பலியானீங்கப்பா. உண்மை சொந்த ரட்சராய் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்க கர்த்தருக்காக வாழணும். எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் எங்களுக்கு வேண்டாம். இரவு நேரத்துல ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை பணிந்து கொள்ள எங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் தேவையில்லாத காரியம் இருக்கோ அது எல்லாவற்றையும் விட்டு வெளியில வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம் பிடிங்க. கர்த்தரை தொட்டு ஆசிர்வதிங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையிலே, ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ உங்களுடைய தழும்புகளால சுகம் மானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம் எல்லாவற்றையும் அப்பா சிலுவையில சுமந்தவரை உண்மை அழைக்கிறோம். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்னெல்லாம் குறைகள் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னித்து சுகமாக்கித்தாங்க. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா வரணும். எங்க இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எதுவா இருந்தாலும் நீக்கி ஆசிரியங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆசிரியை கொள்ளட்டும். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. பழனிகளை திறந்து ஆசிரியங்க. பண்டகசாலை திறந்து ஆசிரியங்க. தேவையில்லாமல் எந்த ஒரு குடும்பமும் எந்த ஒரு காரியத்திலும் அடிமையா இருக்கக்கூடாது. நைட் நேரத்துல கற்பதினியா ஜெபினுங்க. கர்த்தர் மனம் இருங்குங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் மனம் இருங்குங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கு, திருமணத்திற்கு ஏற்ற துணையை தாங்க. சில குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குறைகள் குற்றங்கள் உண்டு, எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். இரவு நேரம் முழுவதும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். கடனில் கஷ்டப்படுறாங்க, இந்த மாசத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கூட இருந்து சந்திக்கணும். உங்க நாமம் மேம்படட்டும். எல்லா ஜனங்களையும் கர்த்தருடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல எல்லா பாதுகாப்பு தாங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறக்காக ஜெபிக்கிறாங்க. அவங்க இருக்கிற பகுதியிலே கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உயர்த்தி ஆசிரியங்க. தேவன் அருளி அப்பா மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் அப்பா விசேஷமா யாரெல்லாம் இரவு மூலமா ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் 100க்கு 100 ஆசீர்வதிக்கப்படணும். சில குடும்பத்துல பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல ஜெபத்து மூலியமா தாங்குறாங்க, சில குடும்பத்திலே அப்பா இரவு மூலமா தாங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்.
அவங்களோட வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்திலே பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் அது எல்லாவற்றையும் கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. அப்பா, என்னோட வாழ்க்கையிலே நாங்கள் கர்த்தரை விட்டு எங்கேயும் தள்ளி போயிடக்கூடாதுப்பா. எங்களுக்கு அதை கிருபை தாங்க. வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கிருங்க. நைட் நேரத்தில் தேவையில்ல எந்த ஒரு அடிமையிலும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். தனி ஜெபம் பண்ணு, குடும்ப ஜெபம் பண்ணு, இரவு நேரத்திலே கையில் பைபிள் எடுத்து வாசிக்க கர்த்தர் கிருபை தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மன்னர் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியல் காலத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்புதல் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.